let's see what is data visualization. Data visualization ன்றது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவையோ இல்ல இன்ஃபர்மேஷனையோ கிராஃபிக்கலா வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா விசுவலைசேஷன் உடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை விஷுவலா யூசருக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் டேட்டா விசுவலைசேஷன். இந்த டேட்டா விசுவலைசேஷனுக்காக ஸ்டாட்டிக்கல் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி டேட்டா வந்து விசுவலைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதாவது நியூமரிக்கல் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்ஸ் என்கோடட் யூசிங் டாட் லைன் பார் சார்ட். ஸோ இந்த மாதிரியான சார்ட்ஸை யூஸ் பண்ணி டேட்டா வந்து டேட்டா விசுவலைசேஷன் மெத்தட்ல யூஸ் பண்றாங்க. அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் ஸ்டாட்டிக்கல் கிராஃபிக்ஸ். லெட்ஸ் see the general type of data visualization. ஃபர்ஸ்ட் ஒன் சார்ட்ஸ் மூலமா வந்து நம்ம வந்து டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேபிள்ஸ், நெக்ஸ்ட் கிராஃப்ஸ், நெக்ஸ்ட் மேப்ஸ், நெக்ஸ்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ், நெக்ஸ்ட் டேஷ்போர்ட். ஸோ நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ்ல வந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சார்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சார்ட்ஸ் கிராஃப்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் சார்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. இதுதான் வந்து சார்ட்ஸ். நெக்ஸ்ட் டேபிள்ஸ். டேபிள்ஸ்ன்றது நீங்க படிச்சிருப்பீங்க. டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்ல இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லயும் நம்ம வந்து டேட்டா வந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராஃப். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து டேட்டா வந்து விசுவலைசேஷன் பண்ணலாம் கிராஃபிக்கலா. நெக்ஸ்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இமேஜஸ், சம் டெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வந்து டேட்டா வந்து கலர்ஃபுல்லா வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டேட்டா விசுவலைசேஷன் மெத்தட். திஸ் இஸ் டேஷ்போர்ட். நம்ம நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அதுல வந்து டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்னுடைய ஓவர்வியூ ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். திஸ் another method to display the data visualization. Let's see the next topic, data visualization users. டேட்டா விசுவலைசேஷன் யூஸ் பண்றதுனால என்னென்ன யூசர்ஸ் இருக்கு யூசருக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் யூஸ் பண்றதுனால யூசர் வந்து ஈஸியா வந்து அந்த டாபிக்கை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்டர்பிரேட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா விசுவலைசேஷன் யூஸ் பண்றதுனால காம்ப்ளெக்ஸ் டேட்டா அதாவது டிஃபிகல்ட்டான டேட்டாவை கூட நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா விசுவலைசேஷன்ல வேரியஸ் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது டேட்டாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஈஸியா வந்து ஷோ பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் டு யூ நோ லுக் அட் திஸ் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இன்ஃபோகிராஃபிக்ஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகா கிராஃபிக்கலா இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேஷ்போர்டுன்றது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து ஒன்னா வந்து ஒரே பேஜ்லயே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில வந்து டேஷ்போர்டுன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்றது மூலயமா ஓவரால் அந்த அக்கௌண்ட்ஸ்னுடைய வியூஸ் ஃபுல்லாவே அந்த பேஜஸ்ல இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா அந்த அக்கௌண்ட்ஸ்னுடைய ஃபுல் டீடைல்ஸ் அந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். தட் இஸ் a டேஷ்போர்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு மேட்பிளாட் லைப்ரரி டேட்டா விசுவலைசேஷன் இன் பைத்தான். மேட்பிளாட் லைப்ரரின்றது தட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி பைத்தான்ல அது. ஸோ இந்த லைப்ரரி மூலயமா நம்ம பைத்தான்ல ஃபியூ லைன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த டாபிக்ல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். லெட்ஸ் see the next topic, types of visualization in matplotlib library. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா there are many types of visualization under the matplotlib library. So we'll see that one by one. லைன் பிளாட், லைன் சார்ட்ஸ் பத்தி நமக்கு தெரியும். அதே மாதிரி பார் சார்ட்ஸ் தெரியும், பை சார்ட்ஸ் தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல ஸ்கேட்டர் பிளாட்னு ஒன்று இருக்கு, ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட். இந்த மூணை பத்தி நான் வந்து உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிறவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட்னா என்ன அப்படின்றத. திஸ் இஸ் ஸ்கேட்டர் பிளாட். இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைமென்ஷனல் மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸை யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி ஸ்கேட்டர் பிளாட். நெக்ஸ்ட் டைப்ஸ் திஸ் பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் பிளாட்ன்றது பாத்தீங்கன்னா தட் இஸ் a standardized way of displaying the distribution of the data based on the 5 numbers. ஸோ அந்த 5 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் லாஸ்ட் ஒன் மேக்ஸிமம். ஸோ இந்த சென்டர் தான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டருக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டைல் அண்ட் தேர்ட் குவார்டைல் அப்படின்றத சொல்லுவாங்க. திஸ் இஸ் a concept of box plot. Next topic, installing matplotlib
lib. ஸோ நம்ம இந்த மேட்பிளாட் லைப்ரரியை எப்படி வந்து பிப்பை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்குறோம். இதனுடைய செப்பரேட் வீடியோ நம்மளுடைய சேனல்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ்னுடைய டாப்ல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி எப்படி வந்து மேட்பிளாட் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணலாம் யூசிங் பிப் அப்படின்றத நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் see the next topic, getting started. அதாவது ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் மேட்பிளாட் லைப்ரரி நம்ம அதுக்கப்புறம் கோடிங்கை இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பை யூசிங் தட் இம்போர்ட்டிங் மேட்பிளாட் லைப்ரரின்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இது. ஸோ நம்ம அந்த லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்காக இம்போர்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி மேட்பிளாட் லைப் டாட் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி அப்படின்ற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனா இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மேட்பிளாட் லைப்ரரியோட ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம எப்படி வந்து ஒரு சார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்றது அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பை யூசிங் தட் pld.show என்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய சார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். லெட்ஸ் see this example. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்பிளாட் லைப்ரரி டாட் pyplot as plt அப்படின்ற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணோம். அதுக்கான லைன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்ஸ் see that plt.plot. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். நம்ம வந்து சார்ட்ஸ் வந்து மேக் பண்ண போறோம்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஏதாவது சார்ட்ஸ் வரையனா we need a two range, that is one for x axis, another one is for y axis. But in this example they are included only one range, so that will be considered as y axis. அப்ப x axis வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஸோ இதுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் அது எடுத்துக்கும். பட் ஸ்டார்டிங் நம்பர்ஸ் 0 வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அப்ப 0 1 2 3. ஸோ இந்த 4 வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய ரேஞ்சா கன்சிடர் பண்ணும். அப்ப 4 கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,1, நெக்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் 1,2, நெக்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் 2,3, நெக்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் 3,4 அப்படின்றத கன்சிடர் பண்ணி ஒரு சார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். அதை வந்து pld.show என்ற மெத்தடை கொடுக்கும்போது ஸோ அந்த சார்ட்ஸ் வந்து நமக்கு பைத்தான்ல டிஸ்பிளே ஆகும். ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து பைத்தான் ஐடிஎல்இல டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுங்க. ஒரு நேமை யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு F5 என்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. F5 என்ற கீயை பிரஸ் பண்ணோடனே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பாருங்க. ஸோ இட் வில் டேக் a few minutes time to display that charts. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்காக. ஸோ லுக் at this. This is the output for that program. ஸோ நம்ம பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய வேல்யூ நம்ம கொடுக்கல, அதனால 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 0,1, நெக்ஸ்ட் 1,2, நெக்ஸ்ட் 2,3, நெக்ஸ்ட் 3,4. ஸோ இந்த 4 கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து லைன் சார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. லெட்ஸ் see the another example. ஸோ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்பிளாட் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸோ அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா பிஎல்டின்ற ஆப்ஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். அதனால பிஎல்டின்றதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதில் plt.plot. ஸோ பிளாட்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் a versatile commands அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சை தான் யூஸ் பண்ணோம். அதாவது y axis கன்சிடர் பண்ண ஒரே ஒரு ரேஞ்ச் இன்க்ளூட் பண்ணா இங்க பாருங்க 2 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஸா எடுத்துக்கும், செகண்ட் ஒன்னு y axis எடுத்துக்கும். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 கோஆர்டினேட்ஸ் வரும். 1,1, 2,4, நெக்ஸ்ட் 3,9, நெக்ஸ்ட் 4,6. ஸோ இந்த 4 கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் plt.source கொடுக்கும்போது நம்ம கொடுத்த கோஆர்டினேட்ஸை வச்சு கிராஃப்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் தான் plt.show. லெட்ஸ் see the output for this program. நம்ம அந்த ப்ரோக்ராமை பைத்தான் ஐடிஎல்இல டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நேமை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். ஜஸ்ட் பிரஸிங் F5 கீ. ஸோ F5 கீ பிரஸ் பண்ணும்போது do you want to save அப்படின்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே நமக்கு வந்து அதனுடைய சார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இட் வில் டேக் a few minutes time. ஸோ இப்போ பாருங்க நம்ம கொடுத்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கிராஃப்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஓகே, 4,16 லாஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருந்துச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 4, y ஆக்சிஸ் 16. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கிராஃப் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. லெட்ஸ் see the next topic, plotting 2 lines. நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு லைனை யூஸ் பண்ணி கிராஃப்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து 2 லைன்ஸ் இன்க்ளூட் பண்ணி கிராஃப்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா மேட்பிளாட் லைப்ரரி வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணி plt ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ஸோ 2 ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனை இன்க்ளூட் பண்ணும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்ற ரெண்டு வேரியபிள் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனை வந்து கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம PLTன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ல கொடுத்த ரெண்டு ரேஞ்சை எடுத்து ஒரு பிளாட் வந்து டிரா பண்றோம். ஸோ அதுக்கான லேபிள் பார்த்தீங்கன்னா வேல்யூ லைன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கிராஃப்ல செகண்ட் பிளாட்டை டிரா பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் எதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2ல கொடுத்த ரேஞ்ச் அண்ட் y2ல கொடுத்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து டிரா பண்றதுக்காக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கான லேபிள் வந்து லைன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டு லைன் வரும்ல, ஸோ அதுக்கு வந்து லேபிள் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்னுடைய லேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்குறோம், ஒய்க்கான லேபிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அந்த கிராஃபுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணுன்றதுக்காக PLT டாட் டைட்டில்ன்றது கொடுத்து லைன் கிராஃப்ன்றது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டைட்டிலா அந்த கிராஃப்ல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க PLT டாட் லெஜெண்ட். PLT டாட் லெஜெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃப்ல வந்து லெஜெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரைட் சைடு டாப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஜெண்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் 1 என்ன கலர்ல இருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும், லைன் 2 வந்து என்ன கலர்ல இருக்குன்றத டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த லெஜெண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண பிளாட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்காக PLT டாட் ஷோ என்றதை கொடுப்போம். லெட்ஸ் see the output for this program in Python. Look at this program. இந்த ப்ரோக்ராமை வந்து பைத்தான்ல வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நேம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். F என்ற கீ பிரஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனுடைய சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லுக் அட் திஸ் அவுட்புட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிராஃப்ல வந்து நம்ம வந்து ரெண்டு பிளாட் யூஸ் பண்ணோம். அதாவது எக்ஸ் ஒய்ன்ற ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு பிளாட்டை வந்து ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x2 y2ன்ற ரேஞ்ச் யூஸ் பண்ணி செகண்ட் லைனை யூஸ் பண்ணோம். ஸோ எது ஃபர்ஸ்ட் லைன் எது செகண்ட் லைன்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லெஜெண்ட்ன்றதை யூஸ் பண்ணோம். இங்க பாருங்க லெஜெண்ட் டாட் ஷோன்றதை யூஸ் பண்ணதுக்கான காரணம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் 1 என்ன கலர் அப்படின்றத கம்மி பாருங்க, ப்ளூ கலர்ன்றது லைன் 1. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைன் 2. ஸோ அப்போ நம்ம கொடுத்த கோஆர்டினேட்ஸை எடுத்து ரெண்டு லைனை வந்து டிரா பண்ணிருக்கு லைன் கிராஃப்ல. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ண எக்ஸ் லேபிள், அதாவது திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அது வந்து நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி PLT ஒய் லேபிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ், அதனுடைய லேபிள் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்னுடைய டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப்னு கொடுத்துருக்கோம். லைன் கிராஃப்ன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் லெஜெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட். லெட்ஸ் see the next topic, button in the output. நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம் பட்டன்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதான் இந்த பட்டன்ஸ். ஸோ இந்த பட்டன்ஸ் பத்தி இதை வந்து நம்ம வந்து அவுட்புட் ஸ்கிரீன்லேயே பார்க்கலாம் வாங்க. ஸோ லுக் அட் திஸ் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பட்டன்ஸ் பத்தி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன்ஸ். இந்த கிராஃப்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்றது மூலமா ஒரிஜினல் வியூக்கு வந்துடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஹோம் பட்டன்ஸ். நெக்ஸ்ட் பேக்வேர்டு ஃபார்வர்ட். ஸோ இதை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் இந்த பட்டன் பார்த்தோன்னா பேன் ஆக்சிஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலா வந்து இந்த கிராஃபை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க நான் வந்து கிராஃபை வந்து மூவ் பண்றதுக்காக இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம், நம்ம பேன் ஆக்சிஸ் பட்டனை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி அதாவது பர்டிகுலர் ஏரியா வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க நான் வந்து லைட்டா வந்து பர்டிகுலர் ஏரியா மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றது மூலமா நான் வந்து அந்த ஏரியா மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்றது மூலமா நம்ம வந்து ஒரிஜினல் வியூ வர வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன், ஒரிஜினல் வியூ வந்துச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க திஸ் கான்ஃபிகர் சப் பிளாட்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து பிளாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இந்த கிராஃப்னுடைய பிளாட்ஸை வந்து ரீசைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் இந்த கான்ஃபிகர் சப் பிளாட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பிளாட்ஸ்னுடைய சைஸை வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க லெஃப்ட்ன்றதை வந்து ட்ராக் பண்றது மூலமா திஸ் லைக் எ ஸ்லைடர். ஸோ இந்த ஸ்லைடரை வந்து ட்ராக் பண்றது மூலமா நம்ம அந்த கிராஃப்னுடைய சைஸை வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு. இப்போ பாட்டம்ல வந்து ரீசேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து சைஸை வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்பு பாட்டம். ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிராஃப்னுடைய சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் கான்ஃபிகர் சப் பிளாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன். சப்போஸ் இந்த ஃபிகரை வந்து நீங்க சேவ் பண்ணா இந்த சேவ் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு நேமை யூஸ் பண்ணி ஏதாவது லொகேஷன்ஸ்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
This is a button in the output screen. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லெட்ஸ் see the next topic, ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ். ஸோ மேட்பிளாட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம வந்து கிராஃப் அண்ட் சார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் பை யூசிங் த ரேஞ்ச். ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் சார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ லைன் சார்ட்ஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ லைன் சார்ட்ஸ் ஆர் லைன் கிராஃப். ஸோ இந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் கிராஃபை வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து லைன் சார்ட்ஸ் ஆர் லைன் கிராஃப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லைன் சார்ட்ஸ்ன்றது நம்ம டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸில் கிடைக்கிற டேட்டா இன்புட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த லைன் கிராஃபை ட்ரா பண்ணுவோம். லைன் வந்து ஆஃபன் எதை வச்சு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chronologically டேட்டா இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைனை வந்து ட்ரா பண்ணுவோம். Let's see the example for that program. Let's see the example for this. Look at this program for line plot. So first வந்து நம்ம import பண்றோம் matplotlib லைப்ரரியை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா PLT என்ற ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் என்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஒரு ரேஞ்சை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டோட்டல் பாப்புலேஷன் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இதுலயும் வந்து 5 டேட்டாஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இந்த இயர்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும், இந்த டோட்டல் பாப்புலேஷன்றதை ஒய் ஆக்சிஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த ரெண்டு ரேஞ்சை யூஸ் பண்ணி சார்ட்ஸை வந்து டிரா பண்ண போறோம். அதுக்காக வந்து PLT டாட் பிளாட் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸா வந்து இயர்ஸ்ல கொடுத்த வேல்யூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸா வந்து டோட்டல் பாப்புலேஷன்ஸ்ல கொடுத்த வேல்யூ எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு பிளாட் வந்து டிரா பண்ணும். ஸோ அப்படி டிரா பண்ணும்போது PLT டைட்டில், அதாவது அந்த கிராஃப்னுடைய டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வெர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லேபிள் கொடுக்குறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அதுக்கு லேபிள் வந்து இயர் அப்படின்றத கொடுக்குறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கான லேபிள் வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கிராஃபை வந்து டிரா பண்ணியாச்சு, லைன் கிராஃபை. அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் PLT டாட் ஷோ என்ற மெத்தட். இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தானில் ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தானில் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் F5 என்ற கீயை ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம கொடுத்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஸோ அதனுடைய கிராஃபை வந்து நமக்கு இந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க. ஸோ 2 ரேஞ்சஸ் கொடுத்தோம். 2014, 15, 16, 17, 18ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்குது. இங்க பாருங்க 2014, 15, 16 அப்படின்றத காமிக்குது. அதனுடைய லேபிள், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய லேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர்னு கொடுத்தோம். ஸோ அதனால இயர்ன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆப்ஜெக்ட்ல கொடுத்தோம். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இங்க 5 செட்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்தோம். ஸோ அந்த 5 செட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ்னுடைய லேபிள் வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்றது கொடுத்தோம். ஸோ அது வந்து இங்க டோட்டல் பாப்புலேஷன்றது டிஸ்பிளே ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப்க்கான டைட்டில் கொடுத்தோம், தட் இஸ் இயர்ஸ் வெர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா. ஸோ அதுவும் வந்து நமக்கு இந்த கிராஃப்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஓகே, திஸ் a method to draw the line graph. Let's see the next topic, bar chart. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டை பார்த்தோம். இதுல பார் சார்ட் எப்படி டிரா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பார் சார்ட்டை வந்து பார் பிளாட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ்ல மோஸ்ட் காமன் டைப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ இந்த பார் சார்ட் இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நியூமரிக்கல் வேரியபிள் அண்ட் கேட்டகரிக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் பார் சார்ட் நம்ம கொடுக்குற டேட்டாஸை, அதாவது கேட்டகரிக்கல் டேட்டாஸை ரெக்டாங்குலர் பாரா வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் இந்த பார் சார்ட். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாரும் அதனுடைய ஹைட் எதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ற வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பார்னுடைய ஹைட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ நம்ம பார் சார்ட்ல இன்க்ளூட் பண்ற ஒவ்வொரு பாரும் அதனுடைய பிளாட்டர் வந்து வெர்டிக்கலாவோ இல்ல ஹரிசாண்டலாவோ நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இந்த பார் சார்ட் நம்ம கொடுக்குற நியூமரிக்கல் வேல்யூஸை கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார் சார்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு we will use the matplot library. ஸோ அதுல நம்ம PLT டாட் பார் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். லைன் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது PLT டாட் பிளாட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க வந்து பார் சார்ட்டை டிரா பண்ணணும் அப்படின்னா PLT டாட் BAR என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம்.
let's see the example for this. Look at this example. First import என்ற keyword யூஸ் பண்ணி Pyplot library வந்து import பண்றோம். So அதை வந்து PLT என்ற objectல ஸ்டோர் பண்றோம். Next ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட்லயும் பார்த்தீங்கன்னா some values வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. So அப்ப இந்த ரெண்டு டேட்டாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார் சார்ட்டை வந்து டிரா பண்ண போறோம். அதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆஸ்டெக்ஸ் யூஸ் பண்ணி வர எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் லைனை வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, ஸோ அப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ லேபிள். நெக்ஸ்ட் ஸோ இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேல்யூ வந்து எப்படி அசைன் பண்றாங்கன்னா ரேஞ்சுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ரேஞ்சா வந்து வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வேல்யூன்றது டைரக்டா கொடுக்காம லென்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லேபிள்ன்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாஸை வந்து கவுண்ட் பண்ணி அந்த வேல்யூவை ரேஞ்சா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ லேபிள்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்து 6 டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் இங்க 6ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். 6ன்றதை ரிட்டர்ன் பண்ண உடனே ஸோ ரேஞ்சில் வந்து இனிஷியல் வேல்யூவா எடுத்துக்காது, இதை எண்ட் வேல்யூவா எடுத்துக்கும். அப்போ இனிஷியல் வேல்யூ எப்பயுமே 0ன்றதை கன்சிடர் பண்ணும். ஓகே, அப்போ இனிஷியல் வேல்யூ 0, எண்ட் வேல்யூ 6. 6 மீன்ஸ் 6 மைனஸ் 1. அப்போ 5 வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் எடுத்துக்கும். அப்போ 0 to 5 வரைக்கும் அசைன் பண்ணி அதை வந்து ரேஞ்சா எடுத்துக்கும். அந்த ரேஞ்சை வந்து y பொசிஷன் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க plt.bar. நம்ம வந்து பார் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம்னா plt.bar என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p பொசிஷன் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க ரேஞ்ச் 0 to 6. நெக்ஸ்ட் யூசேஜ் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க ரேஞ்ச். இந்த ரெண்டு ரேஞ்சை யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கும். அப்ப 0ன்றதுல 79.8 வரைக்கும் ஒரு பாரை கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 67.3 வரைக்கும் பாரை கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 77.8, அப்போ தேர்ட்ல 68.4, ஃபோர்த்ல 70.2, ஃபிஃப்த்ல 88.5. ஸோ இந்த கோஆர்டினேஷன்ஸ்ல நமக்கு வந்து பார் சார்ட்டை கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க plt.xticks. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஜெக்ட்ஸ்னா y அண்டர்ஸ்கோர் பொசிஷன், அதாவது y அண்டர்ஸ்கோர் பொசிஷன்னா 0 வந்து ஸ்டார்ட் பண்ணும் ரேஞ்ச். அப்போ 0 ரேஞ்சில் லேபிள்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கும். தமிழ்ன்றதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருக்கு வந்து இங்கிலீஷ்ன்ற லேபிளை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ல லேபிள் வந்து மேக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணும். தேர்ட் பார்ல லேபிள் வந்து பிசிக்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணும். ஃபோர்த் பார்ல லேபிள் வந்து கெமிஸ்ட்ரின்றதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த xticksன்றது. நெக்ஸ்ட் plt y லேபிள். இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கீழே xticksன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பார்க்கும் செப்பரேட்டா வந்து நம்ம லேபிளை கொடுத்தோம். ஸோ அந்த லேபிள் தான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் plt.y லேபிள் போது y ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு காமனா ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். நெக்ஸ்ட் plt.title என்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற பார் சார்ட்டுக்கான டைட்டிலை கொடுக்கும், மார்க்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் plt.shown கொடுக்கும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண பார் சார்ட்டை நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும். Okay, let's see the output for this program inside the Python. So look at this program. In the program bar chart create பண்றதுக்கான programs. So இதை டைப் பண்ணி முடிச்சிட்டு ஸோ ஒரு நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு சேவன் கொடுங்க. சேவன் கொடுக்கும்போது தட் வில் ஆஸ்க் யூ ஒன் நேம். ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ஜஸ்ட் சேவன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எஃப்ஐன்ற கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக டிஸ்பிளே பண்ணுறதுனால இட் வில் டேக் எ டைம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார் சார்ட்ன்றது ரெக்டாங்குலர் பாராக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பார் வந்து வெர்டிக்கலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்க நம்ம இந்த ப்ரோக்ராமில் கொடுத்த எல்லாமே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. லுக் அட் திஸ். ஸோ நம்ம வந்து ஒயினுடைய லேபிள் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து ரேஞ்சுன்றது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் டைட்டில் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட்டுக்கான டைட்டில் வந்து மார்க்ஸ்ன்னு கொடுத்தோம். ஸோ அந்த மார்க்ஸ்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் xticksன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி y பொசிஷனில் நம்ம வந்து ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம்னா 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஸோ அந்த 0th பொசிஷனில் நம்ம வந்து லேபிளில் ஸ்டோர் பண்ணிருக்க ஒவ்வொரு வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். லேபிள் என்ற ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்ன்றது இருக்கு. ஸோ இங்கே 0th பொசிஷனில் தமிழ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் 1 இருக்கு,
ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க இங்கிலீஷு, நெக்ஸ்ட் மேக்ஸு, நெக்ஸ்ட் பிசிக்ஸு, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் சிஎஸ். ஸோ அப்போ 0லேருந்து 5 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்க ரேஞ்சில் ஸோ ஒவ்வொரு லேபிளாக எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். This is a way to create bar chart in Python. Let's see the next topic, key difference between a histogram and bar graph. So actually ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு சேமா தான் தெரியும், but there is a little difference. Let's see that one by one. First, histogram பார்த்தீங்கன்னா that refer the graphical representations. அது டிஸ்பிளே பண்ற டேட்டா பார்த்தீங்கன்னா by way of bars to show the frequency of numerical data. But bar graph என்றதுனா pictorial representations of the data that use the bars compare the different category of the data. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா bar டைப்ல தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னா வே ஆஃப் bars to frequency numerical டேட்டாவில் வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுது. பட் பார் கிராஃப் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டேட்டா வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ்ல கலர்ஃபுல்லாக வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். ஸோ இந்த பார் கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்டோரிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ்ல உங்களுக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். லெட்ஸ் see the next difference. ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்ல உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். பட் பார் கிராஃப் வந்து டயக்ராமேட்டிக் கம்பேரிசன்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்ட் வேரியபிளா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ், ஹிஸ்டோகிராம் நியூமரிக்கல் டேட்டாவை வந்து பிரசன்ஸ் பண்ணும். பட் பார் கிராஃப் கேட்டகரிக்கல் டேட்டாவை வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ், ஹிஸ்டோகிராம்ல டிரா பண்ற ஒவ்வொரு பார்ஸும் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன்ல வந்து கேப் இருக்காது. பட் நம்ம பார் கிராஃப்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு பார்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. லெட்ஸ் see that in diagram. Let's see this graph. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார் கிராஃப், இது வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ பார் கிராஃப்ல இருக்க பார்க்கு அதாவது ஒவ்வொரு பார்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா there is a gap in between that. பட் ஹிஸ்டோகிராம்ல இருக்க வெர்டிகல் பார் பாருங்க, ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் there is no gap between that. Let's see the next difference. ஹிஸ்டோகிராம்ல இருக்க ஒவ்வொரு பார்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் பார் கிராஃப்ல இருக்க ஒவ்வொரு இன்டிவிஜுவல் என்டிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனியா நேம்ஸ் கொடுத்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார் கிராஃப் அண்ட் ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ், பார் கிராஃப்ல இருக்க பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம், அதாவது லோவஸ்ட் டு ஹையஸ்ட் என்ற ஆர்டர்ல ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பட் ஹிஸ்டோகிராம்ல தட் இஸ் நாட் பாசிபிள். லாஸ்ட் டிஃபரன்ஸ், ஹிஸ்டோகிராம்ல இருக்க பிளாக் அதாவது யூனோ தட் ஒவ்வொரு பாரும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வித் வந்து சேமாவும் இருக்கலாம், சேம் இல்லாமலும் இருக்கும். பட் பார் கிராஃப்ல இருக்க ஒவ்வொரு பிளாக்ஸ்னுடைய வித்தும் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். திஸ் இஸ் த கீ டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். லெட்ஸ் see the next topic, pie charts. pie charts என்றது பார்த்தீங்கன்னா that is one of the most common type chartல. ஸோ நமக்கு இந்த pie chart என்றது சர்க்குலர் கிராஃபிக்ஸ். ஸோ அந்த கிராஃபிக்ஸ்ல ஸ்லைஸா டிவைட் பண்ணி நம்ம கொடுக்குற நியூமரிக்கல் டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். பை சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த பை சார்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு வி வில் யூஸ் தி plt.py என்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆட்டோபிசிடி என்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூக்கான பர்சன்டேஜை வந்து ஃபைன் பண்ணி ஸோ அதை வந்து அந்த சர்க்குலர் கிராஃபிக்ஸில் வந்து ஸ்லைஸாக வந்து டிவைட் பண்ணும். ஸோ லெட்ஸ் see the program for that. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேட்பிளாட் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் பை யூசிங் தட் இம்போர்ட். ஸோ அதை வந்து பிஎல்டி என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சைசஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இதில் வந்து 5 டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேபிள்ஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இதுலேயும் 5 டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் அதாவது சைசஸ்ல கொடுத்துருக்க வேல்யூ லேபிள்ஸ்ல கொடுத்துருக்க வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பை சார்ட்டை ட்ரா பண்ண போகிறோம் பை யூசிங் தட் plt.py என்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. இதுல இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய நேம் யூஸ் பண்றோம், சைசஸ், லேபிள்ஸ். ஓகே, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸை வந்து என்னவா கொடுக்க வச்சிருக்கோம்னா லேபிள்ஸ்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து லேபிளா கொடுக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆட்டோபிசிடி என்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றது. ஆட்டோபிசிடின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து 100% இருக்க சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா 89ன்றதை நம்ம கொடுக்க முடியாது, அதனால இதை வந்து பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுவாங்க. இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 வேல்யூஸ்னுடைய டோட்டல் ஃபைன் பண்ணும். இந்த 5 வேல்யூஸ்னுடைய டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 434. ஸோ இந்த டோட்டலை வச்சு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் ஃபைன் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் 89 டிவைடட் பை 434 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும். இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 20.506 அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பர்ஸ் வரும். ஸோ நம்ம இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0.2Fன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு ஃப்ளோட் வேல்யூ 2 வேல்யூஸ் தான் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 50 பக்கத்தில் 6ன்றதுனால இங்கே வந்து 51 எடுத்துக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தமிழினுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு 20.51 சைஸில் வந்து நமக்கு வந்து அந்த சர்க்கிளில் ஸ்லைஸ் பண்ணும். இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து அதனுடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் பண்ணி நமக்கு வந்து பை சார்ட்டை வந்து மேக் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த வே டு கிரியேட் எ பை சார்ட். ஸோ லாஸ்ட் பாருங்க plt.shown கொடுக்கும்போது நம்ம மேக் பண்ண பை சார்ட்ஸை வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த plt.showன்றது. ஓகே, லெட்ஸ் see the output for this program. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து பைத்தான் ஐடிஎல்ல டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நேம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஃப்ஐன்ற கீயை ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே நமக்கு நம்ம கொடுத்த ப்ரோக்ராம்கான பை சார்ட்ஸை கிரியேட் பண்ணி நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ லுக் அட் திஸ் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்ல நம்ம வந்து லேபிள்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் என்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து லேபிள்ஸாக இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அப்போ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்ற லேபிளாக வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பிசிடின்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து அதனுடைய ஆட்டோ பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கிளில் ஸ்லைஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி நமக்கு பை சார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணது பாருங்க. ஓகே, திஸ் இஸ் த வே டு கிரியேட் எ பை சார்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க